அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, இன்றைக்கு 25ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை 6:30 மணி அளவில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நேஷன் ரிலீஃப் ஃபவுண்டேஷன் மூலமாக சாமான் சேகரிக்கப்பட்டு, அதே போல குரூப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லா ஊர்களையும் இந்த குரூப்பில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, சகோதரர்கள் சகோதரிகள். அதே போல அக்குர்னில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சிறுபுள்ளகள் அனைவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி மாஷா அல்லாஹ் அனைத்து சாமங்களும் தரக்கூடிய சகோதரர்களாக ஆகிவிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அக்குர்னையில இருந்து பெண்கள், ஆண்கள், சிறு பிள்ளைகள் அனைவர்களும் இதுக்குண்டான உதவிகளை செய்தாங்க. அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் கொட்டியா கும்பர அவிசாவள பகுதிகளுக்கும் கொண்டு போகப்பட்டது. அதை அடுத்து மூதூர் பகுதிக்கு 2 லோட் கொண்டு போகப்பட்டது. அதே போல கல்ஹின்ன பகுதி, அக்குரண பகுதி, இன்னும் ஏரியாக்களுக்கும் சாமங்கள் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சகோதரர்களோட உதவி மூலம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலையில் மாஷா அல்லாஹ் புலனார்வ மாவட்டத்துக்காக வேண்டி கிட்டத்தட்ட 13 கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல 8 கிராமம் முழுமையாக பாதிப்படைந்த நிலைமையில அந்த ஏரியாக்கள் இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் வேன்ல பெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். சாமம் கொஞ்சம் கொண்டு போய் இறக்கி இருக்கிறோம். அதை அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல ஹீட்டர் ஜொக் எடுப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 650 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கல்லல என்ற சொல்லக்கூடிய பகுதி முழுமையாக கொடுக்கிற 650 ஜொக்குகள் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு 500 மட்டுக்கு 502 மட்டுக்கு சேர்ந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பகரமாக வேற சாமங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு உதவியாக மாஷா அல்லாஹ் எங்கட அக்குரண சாய்ஸ் பார்க் நிறுவனத்தின் மூலமாக அவங்களோட லொரியை தந்தாங்க. அசிம்னா இதுல நீங்க சாமம் கொண்டவங்க ஏன்டா ஹயருக்கு பிடிக்கிறேன்னா கிட்டத்தட்ட 60-70 ரூபாய் போகும் சாதோட பெரிய லொரி. அதை எடுத்து மாஷா அல்லாஹ் சாமானை லோட் பண்ணி இன்றைக்கு காலையில் நாங்கள் வெளியாகி போகின்றிருக்கிறோம். முன்னால போகக்கூடிய வாகனமும் எங்களோட போகக்கூடிய ஒரு வாகனம். இந்த சகோதரரும் சாதாரண ஒரு புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரர், அல்ஹம்துலில்லாஹ். வேன் எடுத்ததிலிருந்து இதுக்காக வேண்டி பாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கும் இதுல தான் வந்தாங்க, இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் முன்னால் போய் கொண்டிருக்கிறாங்க. அதே போல பலாப்பத்துவல, அதாவது பலாப்பத்துவ டவுனை தாண்டி சகோதரர்களே கவுடுப்பெல்ல என்ற ஒரு பகுதி பள்ளி தெரியும், ஜிம்மா பள்ளி. அந்த ஜியாரம் ஒன்று இருக்கும், பச்சை பள்ளி ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த மஹல்லாவுல இருக்கக்கூடிய சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் 80 ஹீட்டர் ஜொக்குகள் எடுத்து வச்சிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சிறிய ஒரு கிராமம், சிறிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சகோதரர்களே. மாஷா அல்லாஹு தஆலா அந்த கிராமத்தெல்லாம் கபூல் செய்து கொள்ளணும். ஏராளமான உதவிகள் செய்யக்கூடியவங்க என்னுடைய குரூப்லயும் இருக்கிறார். நவசாஜர் என்பவர், அவர் இருக்கிறார் என்ற குரூப்ல, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முதலும் எத்தனையோ விடயங்களுக்கு உதவி செய்தார். அந்த சாமனையும் இப்ப ஏற்றி கொண்டுதான் போறதுக்காக இருக்கிறோம். துவா செய்து கொள்ளுங்க, எந்தவித ஆபத்துகளும் இல்லாம போய் அழகான முறையில் சாமானை கொடுத்து விட்டு வருவதற்காக வேண்டி. இதே போல சகோதரர்களே இன்னும் ஏரியாக்கள்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு இடங்களையும் அங்குள்ள நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு சென்டர் அமைச்சிருக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டும். ஜமியாவோட இணைஞ்சு நாங்க அந்த கூட்டாக செய்தோம்னால் அந்த இடத்துல போய் கொடுக்கக்கூடிய சாமான்களை அழகான முறையில் கொடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். அதனால சகோதரர்களே ஒவ்வொரு இடங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கட இஷ்டத்துக்காக வேண்டி எங்கட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எங்கட கடையில வேலை செய்யற பொடின்ற ஊர் அங்கதான் அப்படின்னு இல்லாம அது தனிப்பட்ட முறையில கொடுங்க. நாங்க இத மொத்தமாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஊருக்கு எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு அணுகி அங்குள்ளவங்களோட அணுகிதான் இதை செய்யணும். அப்பதான் அந்த இடத்துக்கு உரிய சாமம் போய் சேரும் சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு மெத்த 4-5 வந்திருக்குது, சில வீட்டுகளுக்கு ஹீட்டர் ஜோக் 4-5 போயிருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கட இஷ்டத்துக்கு செய்யறதால. அப்ப எத்தனையோ வீட்டுக்கு இன்றைக்கு மெட்ரஸ் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு ஒரு கேஸ் குக்கர் இல்லாம இருக்கிறாங்க. அதனால சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தர்களும் இதுக்குண்டான உதவிகள் செய்யும் போது சரியான இடத்துக்கு செய்யணும். அப்பதான் அந்த சல்லில அந்த பிரயோஜனம், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் சகோதரர்களே. அதனால நாங்க ஒவ்வொருத்தர்களும் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகும் ஏண்டா இந்த வீடுகள்
முழுமையாக பாதிப்படைந்த வீடுகள் சகோதரர்களே. நாங்க நினைக்கிற மாதிரி எங்கட குஞ்சு ஒரு லொரியில சாமானை கொண்டு போய் கொடுத்ததுக்கு இது அவங்களோட விஷயங்கள் பூர்த்தி ஆகாது சகோதரர்களே. எத்தனையோ வருடம் போகும், அவங்க திரும்ப பழையபடி வாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க. அந்த சல்லிகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு செட்டியை வாங்கியிருப்பாங்க. இந்த சாமான் எல்லாம் லேசில வாங்கி முடிக்கல சகோதரர்களே. நாங்க வெறுமனே ஒரு தேயிலை வடி, ஒரு பால் வடி, ஒரு சட்டியை கொடுத்திருப்போம். அவங்களோட வீட்டுல எவ்வளவு சாமான் இருந்திருக்கு சகோதரர்களே. ஒரு தேயிலை வடி இல்லாம முழுமையாக அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் சகோதரர்களே. நாங்கள் அனைவர்களுக்கும் துவா செய்து கொள்வோம். அதே போல ஒவ்வொரு இடங்கள்ல கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அழகான முறையில என்னென்ன சாமான் எந்தெந்த ஏரியாவுக்கு கொடுக்கணுமோ அது அழகான முறையில கொடுங்க சகோதரர்களே. மஷூரா பண்ணுங்க. மஷூரா பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வந்த ஒரு இடங்களை இனங்கண்டு தேடுங்க. எத்தனையோ இடங்கள் இன்னும் பாதிக்கப்பட்ட இடங்கள் அந்நிய மதத்தவர்களும் இருக்கிறாங்க. ஹுன்னஸ்கிரி பகுதியிலிருந்து பேசினாங்க ஒரு கோயில் இருந்து ஒரு சகோதரர். மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு சாமங்கள் மடவள பகுதியால ஏராளமான சாப்பாடு சாமங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல சகோதரர்களே, நாங்க அவங்களுக்காக வேண்டி சின்ன பிள்ளைகளுக்கு கொப்பி புஸ்தம் வாங்கி கொடுக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டா பெரிய பிரயோஜனமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய்க்குண்டான சாமங்கள் அக்குறன கேஎம்ஏ புக் ஷாப்ல எடுத்துக்கொள்ளும். அதனால சகோதரர்களே, நாங்க அதுக்கு யார முன்வாரண்டா இன்ஷா அல்லாஹ் அந்த சப்ஜெக்டையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட லொரியில போகக்கூடிய எங்கட ஜோஷ்பாக் அவங்களோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இம்ரான் மாஷா அல்லாஹ் நேற்று அசர்ல இந்த அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இந்த சாமனை ஏத்துறது இப்படியான வேலையில் ஈடுபட்டு எந்த வித ஒரு இதுவும் இல்லாம அவசரமா போகணும், நான் தூங்கணும் அப்படி ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கஷ்டத்தோட இந்த இடத்துல இருந்து சாமங்களை ஏற்றி இரவு 10 மணி இருக்கும், வெளியாக 10-10:30 இருக்கும், வெளியாகி மர சுபகோட போறதுக்கு வெளியாகிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களோட நிறுவனத்துல அவங்க உரிமையாளர்கள் எப்படி இந்த விஷயத்துல ஆசை ஆர்வம் இருக்குதோ அதே போல அவங்களுடைய ஸ்டாஃப்களும் மாஷா அல்லாஹ் அந்த ஆசை ஆர்வங்களோட இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அந்த ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய கூலிக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய சில சகோதரர்களும் இதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அந்தந்த சாமான் எடுக்கிறதுக்காக வேண்டி. மாஷா அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நிச்சயமாக கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான். அதே போல அவங்களோட நிறுவனத்துல அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எதிர்பார்த்து என்னென்ன நோக்கத்தை எதிர் வச்சு எந்த ஹாஜத்தை முன் வச்சு உதவி செய்திருக்கிறாங்க அந்த ஹாஜத் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தான் உள்ளத்துல போடணும் சகோதரர்களே. நாங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடை உரிமையாளர்கள் உள்ளத்துல போடுவான். அதனால மாஷா அல்லாஹ் அந்த சகோதரர்களும் உதவி செய்திருக்கிறாங்க. எடுக்கக்கூடிய சம்பளத்தில் அசினானா இதையும் வாங்கி கொடுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஹீட்டர் ஜோக் எடுக்கிறதுக்கு உதவி செய்தாங்க மாஷா அல்லாஹ். அதே போல அந்த நிறுவனத்துக்காக வேண்டி நாங்கள் துவா செய்வோம். ஏராளமான உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க, மறைமுகமா செய்து கொண்டிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவங்களோட தொழில் அபிவிருத்தியை கொடுத்து முழு பாதுகாப்பை கொடுத்து அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கும் யா அல்லாஹ் நல்ல அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில வேலை செய்து சம்பரிச்சு கொடுக்கக்கூடிய எண்ணத்தையும் யா அல்லாஹ் நீ கொடுத்துறியா அல்லாஹ். அதே போல சகோதரர்களை நாங்கள் ஒவ்வொருத்தர்களும் இதுக்காக உதவி செய்த அக்குறனில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மாஷா அல்லாஹ். நேற்று ஒரு சகோதரி வந்து ஒரு வீல்ல வந்து சாமானை தந்துட்டு சொல்றா, உங்களுக்கு லொரி வேண்டா சொல்லுங்க, எங்கட வாகனத்தை நாங்க அனுப்புறோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி மன பன்மை உடையவங்க மாஷா அல்லாஹ் அக்குறனில் இருக்கக்கூடிய பெண்கள் கம்பள பகுதிக்கு போறதுக்காக வேண்டி ஒரு ஏரியாவுக்கு சாமம் கொடுக்கொண்டு கொச்சிக்க சிறக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி மாஷா அல்லாஹ் பெண்கள் ஒரு டீம் செட் ஆகி கொண்டிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம். இதே மாதிரி எத்தனையோ ஊர்கள்ல எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து ஊர்களில் காலி பகுதி அதே போல மாவண்ணல்ல பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளவு உதவிகளுக்கு வாகனம் எத்தனை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதனால சகோதரர்களே, எங்கட கவுடுப்படல அந்த மஹல்லாவும் கிட்ட வாய் கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துக்கு தான் போய் நாங்கள் மற்ற ஹீட்டர் ஜோக்கு அதே போல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னும் சாமங்கள் இருக்கிறோம், அதையும் ஏற்றி கொண்டு போறதுக்கு தான் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நான் லைவ்ல இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கலும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.